ஹே லாலிஸ், வெல்கம் பேக் டு சாக்கியா vlogs. இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் டே. என்னென்னு நினைக்கிறீங்களா? எங்கள் அண்ணாவுக்கு கல்யாணம். ஸோ நம்ம வீட்டு கல்யாணம் சீரீஸ் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம். உறுதி ஃபங்க்ஷன் தான் ஃபர்ஸ்ட் vlog, அதுவும் இந்த vlog தான். ஸோ ஃபுல் கல்யாண வைப்பில் தான் இருக்கும். ஸோ அதுதான் இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 2 ஃபேமிலியும் செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நீங்களும் பார்க்க ரெடியாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜாயின் அ ஃபேமிலி. வீடியோக்குள்ளே போகலாமா? யோகி 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 கூப்பிடு. யோகி என்னடி பண்ற? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நாங்கள் உட்காந்து லிப்ஸ்டிக் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். நீ பார்க்கவே இல்லையா? பார்த்தேன், அவ்வளோதான். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. இந்த vlog ஃபுல்லாகவே சம்மதமே இல்லாத ஆளுங்க நாங்கள் 2 பேர் மட்டும்தான். ஸோ அவன் மொபைல் பார்க்குறான், நாங்கள் பேந்த முடிச்சிட்ருக்கோம். பாருங்கள், இதில் வந்துட்டு அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவலாக பண்ணுவாங்க. இந்த உறுதி இந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலே ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லி அவங்களாம் கடைப்பிடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி அந்த ப்ரொசீஜர்லாம் போயிட்டுருந்துச்சு. ஸோ நாங்கள் வியூவர்ஸாக வந்து நாங்கள் 2 பேர் உட்காந்து அதை நாங்கள் பார்த்துட்ருந்தோம். ஸோ மாப்பிள்ளை சார், அவர் தான் மாப்பிள்ளை சார். நீங்கள் ஒர்க்கில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. யார் மாப்பிள்ளைன்னு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணல, அவன் தான் எங்கள் அண்ணன். ஸோ நீங்கள் இந்த vlog பார்க்கும் போதெல்லாம் நான் வந்துட்டு அவங்களுக்கு கல்யாணமே முடிஞ்சிருச்சு. ஸோ நான் தான் லேட்டாக வந்து போஸ்ட் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் அவனுக்குள்ள ஃப்ளாஷ் பக்கத்துலேயே. ஒரு ஃப்ரெண்டை வந்து பிடிச்சிருக்கான். ஜாலியாக ஹாப்பியாக வந்துட்டு இங்கே வந்துட்டு காடு தான் ஃபுல்லாக நான் காட்டுறேன். செம்மையாக இருக்கேன். இவரோட புது ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக இப்படியே இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கான். ஃபுல்லாக காடு தான் வீடு சுற்றி. சென்ட்ரலில் வீடு. போயிட்டு நாங்கள் உறுதி பண்ணி முடிச்சிட்டோம். ரிட்டன் வந்து இப்போ வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவாங்க சாப்பிட்றதுக்கு. அது நைட்டுக்கு தான். ஸோ ஈவினிங் வராங்க, எப்போ வராங்க என்னன்னு தெரியல. ஐத்தியும் நாங்கள் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ரெஜிஸ்டர் எடுத்துகிட்டு அப்புறமா தான் போவோம்னு நினைக்கிறேன். சரில பார்ப்போம். பிளான் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம், இல்லை நடுவில் கூட எந்த வேணால் நடக்கலாம். இல்லை பக்கத்தில் பின்னாடி உட்காந்துருக்க பேய் தான் நடக்கும். சரியாக என்னம்மா பிரச்சனை? உட்காந்து நகத்தை கடிப்பா குழந்த மாதிரி உட்காந்து உடனே வந்து மாற்றிட்டேன். சரி அவ்வளோ புதுசு. இது லாஸ்ட் இயரோட லாஸ்ட் இயர் 2022 உடனே பாடி ட்ரெஸ் தான். சும்மாவே கிடந்து போடலாம். என்ன ஃபுல் வெஜ் தான் உறுதி பண்ணுறதுனா வந்து ஆல்ரெடி தை மாதம் நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதுவே 6 நாள் ஆயிடுச்சு. 6 நாள் நான் நான்வெஜ் சாப்பிட்டதே. பியூர் வெஜ்னால ஒரே நிமிஷம் நான் பேசிக்கிட்டேன். ஒரு நிமிஷம். பியூர் வெஜ்னா அங்கே இப்போ வெஜ் தான் போட்டாங்க. திருப்பி வந்துட்டு எதுவும் கிடையாது. அங்கேயும் வீட்டில் வந்து வெஜ் தான், டிஃபன் தான் போடுவாங்க. பேசாம முந்தா நேற்று நாங்கள் எல்லாரும் வீட்லேயும் போய் சாப்பிட்டு வந்தோம். இன்றைக்கி எல்லாரும் வீட்லேயும் போய் சாப்பிட போகிறோம். அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து வேறு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும். அன்னைக்கு இல்லம்மா, அன்னைக்கு பொண்ணு வீட்லயும் சாப்பிட்டோம், மாப்பிள்ளை வீட்லயும் சாப்பிட்டோம். அப்புறம் திரும்பி இங்கேயே பொண்ணு வீட்டுல சாப்பிட்டு மறுபடியும் அங்க போய் மாப்பிள்ளை வீட்டுல சாப்பிடுவோம். அவளைத்தான் ஒண்ணுமே இருக்காது இதுல. நான் ஏதாவது சோறு திங்கும் போது காட்டலான்னு பார்த்தா
ஓசோ சோமா உட்காந்து சாப்பிட்டேன். காப்பலான் காட்டலான்னு பார்த்தா அதுக்குள்ள பாட்டு போட்டான். மரம் செடி கொடி வாழ்நாளே பாட்டை மாத்திரம் வேற பாட்டு போடுறேன். பார்த்த உடனே அரை பாட்டுல அடிச்சா போதும் அவ்வளோ ஃப்ரீயா இருக்கு. அவர் ஏற வரைக்கும் ஆடு. கோபுரம். இப்போ வந்து நாங்கள் ஆஞ்சநேயர் கோயில் கொண்டிருக்கோம். எந்த ஆஞ்சநேயர் கோயில்னா எனக்கு தெரியல. இந்த நாமக்கல் இது என்ன ஆஞ்சநேயர் கோயில் சொல்லுவாங்க தெரியும்? மண்டலா. அது தானாக ஒரு உருவான சம்திங் சொல்லுவாங்க. ஆனால் அது பேர் தெரியல எனக்கு. சரி ஓகே. அந்த வே இந்த தெரியல விட்டுருங்க. போயிட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிடுறோம். எங்கள் அப்பா போய் மாலைலாம் வாங்கிட்டு இதெல்லாம் வர வரையே போயிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை தாங்க அங்கே பாரு. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பேக் டு ஹோம். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து சும்மா ஒன்றும் பண்ணல. கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நிர்மல் ட்ரெஸ் மாற்றுறேன், அம்மா ட்ரெஸ் மாற்றுறேன்னு சொல்லிட்டு நாங்கள் தெரியல. நமக்கு ஒரு நாளைக்கு இந்த ட்ரெஸ் போடுறதுக்கே வந்து முடியலை. ஸோ எப்படி அப்போ ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன். எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு கலர் ட்ரெஸ் வந்து ரொம்ப நல்லா எனக்கு ஷூட் ஆகலாம் ஃபஸ்ட்டு சொல்லுங்க. ஷூட் ஆச்சுன்னா வந்துட்டு இப்போது வந்து வெட்டிங் சீசனா. ஸோ 2 அண்ணங்களுக்கும் மேரேஜ் வருதா. அந்த ஒரு வெட்டிங்கில் வந்துட்டு சாரீ அண்ட் இன்னொரு வெட்டிங்கில் வந்துட்டு ரிசப்ஷன் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து நான் போடுறேன். ஓகே. அது ஸ்பெட்ஸ் நல்லா இருக்கா? எனக்கு இந்த ஆரஞ்ச் ஃப்ரேம் இது ஒரு ஆரஞ்ச் பட் இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இது ஓகே. இது ஒரு ஆரஞ்ச் ஷேடு வித் கோல்டு ஷேடு அந்த மாதிரி ஒரு ஷேடு நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா ட்ரை பண்ணுவோன்னு கேட்குறேன். ஓகே. யோகி வந்து வந்தோடனே ஆஸ் யூஷுவல் பண்ணுவான். இதுதான் பண்ணுவான். அந்த பொம்மையெல்லாம் கொட்டி வச்சுட்டு பண்ணுவான். அதை பண்ணிகிட்டு இருக்கான் உட்காந்துட்டு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். வெற்றிகரமாக கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்துட்டோமா. வந்துட்டு இப்போ வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. நானும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு யோகிக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறேன். அவரும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு அவங்க மறுபடியும் பெரியம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறேன், எங்கள் அண்ணா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறேன். ஸோ அங்கே போயிட்டு அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபுட்டு பரிமாறணும். அந்த வேலைகள்லாம் இருக்கின்றது. யோகி யார் பார்த்துக்குப்பாங்கன்னு தெரியல. நிர்மல்கிட்ட விட்டுட்டு நான் போய் வேலை செய்வேன்னு நினைக்கிறேன். தெரில. அவர் பார்த்து ஜாலியாக விளையாண்டுருக்காரு. அவரோட கீழே வேறு ஒன்றும் போடல. அது வேறு தெரிய போகுது. I don't know what to say. Oh my god, மழை செம்மையாக மழை பெய்யுது பார்க்குறீங்களா? வருது நீரா? இவ்வளோ நீரடா வருது. மழை நல்லா இல்லைம்மா வரியா? மேலாம் தலை மேலாம் பாருங்க ஓட்டாங்க பாரு. தலை மேலாம் நீர் வரும்.
ஒரு ஏப்பலாம் ஜாலியா இருக்கும், ஜிலு ஜிலுன்னு இருக்கும். நாங்கள் மறுபடியும் பெரியமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் பெரியமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ வந்து மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டு நாங்கள் பேக் டு அண்ணாஸ் ஹோம். ஸோ அந்த வே நாங்கள் வந்துட்டு இப்போ கிளம்புறோம். வீட்டுக்கு வெளியே வந்து தான் கிளம்பவே போகிறோம். போயிட்டு நல்ல டிஃபன். டே ஏன்னா லைட்டிங்கே சரியில்லை என்னமோ வந்துட்டு சொல்லுங்கண்ணே. நாங்கள் போயிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க எப்போ வராங்கன்னு தெரியல. 6 o'clock. நாங்கள் ஆல்ரெடி இப்போ 6 o'clock ஒரு 5 minutes தான் இருக்குது. இப்போ தான் நாங்களே கிளம்புறோம். போயிட்டு அவங்களையும் வந்துட்டு வரவேற்றுட்டு அவங்களுக்கும் சாப்பாடுலாம் போட்டு அவங்களையெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் சாப்பிடுவோம். நல்லா இருக்கையா லைட்டு கொஞ்சம் பேக் வாங்க. சிட்டா